ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். பேறு பெற்றவர்களாக வாழ இன்றைய திருவழிபாடு அழைப்பு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 4ஆம் ஞாயிறு. இயேசு கிறிஸ்துவின் மழை பொழிவினை நம் கண்முன் நிறுத்தி பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது. பேறு பெற்றவர்கள் யார்? பேறு பெற்றவர் என்பவர் எதை குறிக்கிறது? யாராவது ஒருத்தரை பார்த்து நாம பேறு பெற்றவர்கள் சொன்னா என்ன அர்த்தம்னா அவங்க மகிழ்ச்சியாட்டான்னு அர்த்தம். பேறு பெற்றவர்கள் என்பதற்கு தமிழில் ஒரு உன்னதமான அர்த்தம் மகிழ்ச்சியாக இருப்பது. மகிழ்ச்சியாக இருப்பது இந்த உலக கண்ணோட்டத்தில் அல்ல, ஆண்டவரின் கண்ணோட்டத்தில் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பது. எனவே ஆண்டவர் அருளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாய் மகிழ்ச்சியாக பேறு பெற்றவர்களாக வாழ இன்றைய திருவழிபாடு அழைப்பு கொடுக்கிறது. மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருடைய மனங்களை சார்ந்தது. மகிழ்ச்சி ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பை சார்ந்தது. மகிழ்ச்சி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே இந்த உலகம் தருகிற மகிழ்ச்சியாக பேறு பெற்றதை போன்று அல்ல, மாறாக கடவுள் தருகிற மகிழ்ச்சியை, பேச்சினை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே வர வேண்டி மன்றாடுவோம்.